வணக்கம் சார். காலங்காத்தால ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டிய. எங்க எந்த பக்கம்? கோயிலுக்கு. அடியாத்தி கோயிலுக்கு. ஆமா ரொம்ப முக்கியம். டேய் புருஷன் எங்கடே? அதான் பைப்புல. வேற எங்க போகுது? வீட்ல தான் கிடக்குது. ஆமா நீ ஊரை சுத்துற அவன் வீட்டை கிடப்பான். அவனுக்கு என்ன ஒழுங்கா சோத்தாக்கி போட்டியா இல்லையா? தேஞ்சிட்டே போறான்டி, சத்திட போறான். ஏய் உன் புருஷன்டி அவன். உதச்சேன்னா நீங்கெல்லாம் ஒரு பொம்பளைங்க. நீங்கெல்லாம் வந்து என்கிட்ட மாட்டிக்கணும்டி. தொலைச்சிருப்பேன். ஏய் போடா. ஏ பாரு. என்ன பைப்புல சோக்கியமா? சோக்கியண்ணே. யாரு இது? காளி சார். காளியா? காளி தெரியாது? நீங்க ஊருக்கு புதுசா? வெஞ்சிக்கோட்ல வேலை பாக்குறாரு. ஓ இந்த மாயாண்டி அவரை சொன்ன இன்னும் காணுமே. வாடா பயப்புல, உனக்கு 100 ஆயுசு. அவனே பயப்புல, வெளியூர்ல இருந்து எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணும் கிழவி வந்திருக்காங்க. அவனே அந்த கிழவி உனக்கு எப்படிடா தெரியும்? அந்த கிழவிக்கு எங்கேயாவது ஒரு நாளைக்கு 2-3 கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை பாரு. உங்க வேலை சொன்னா ஊர்ல 10 வேலை கிடைக்குது. அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்னடா ஆச்சு? பொண்ணுன்னு சொன்னீங்களா? அதுக்கு ஏதாவது இல்ல நான் தெரியாம தான் கேட்கிற பயப்புள்ள. இந்த பொண்ணுங்க விஷயம் வந்தாலும் என்ன அவனுக்கு ஒரு துருத்துருப்பு? ஒரு இதுதானே. எதுன்னு? இல்ல எதுன்னு? ட்ராலி கீழே போகுதா? இவங்களும் போடுமா? கொஞ்சம் இருக்கு சார். உள்ள இடம் இல்ல, கீழே போய் இப்போ வந்துடும். 10 நிமிஷம் தான், அப்புறம் போலாம். கொஞ்சம் இருக்கு. நீ ஆமா இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன். சார் யாருன்னு சொல்லலையே. புதுசா வந்திருக்கிற டிவிஷனல் இன்ஜினியர், உன்னோட மேலதிகாரி. வணக்கம் சார். இன்னைக்கு தான் வந்தீங்களா? நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். நாளைக்கு தான் வரது ஆபீஸ்ல சொன்னாங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டேன். சார் இவங்க எல்லாம் நம்ம ஜனங்க தான். தனி சும்மா இருக்கிறப்போ அவசரம் உறவுகளை ஏற்றி அனுப்புவேன். ஓஹோ, அப்போ இவங்க எல்லாம் பவர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க இல்ல? இல்ல, முதல்ல அவங்களை இறங்க சொல்லு. சார் அவங்க நடந்து போறதா இருந்தா போற இடத்துக்கு 10-15 கிலோமீட்டர் நடக்கணும். பாவம் குழந்தை குட்டிகளோட. பரவாயில்ல, இறங்க சார். சரி சார். ஏய் இன்னும் அப்படியே உட்காந்துருக்கீங்க? சார் சொன்னது காதல் வேலை. இறங்குங்க, இறங்கி தொலைங்க. சொல்லிட்டேன் சார். பவர் ஹவுஸ்ல வேலை செய்யறவங்க மட்டும்தான் ட்ராலில ஏறணுங்கிற சட்டம் இருக்கு, தெரியல? தெரியும். எல்லா மனுஷனுக்கு மனுஷன் சரி உதவிதானே. சரி, போகும்போது நாம என்னத்தை அள்ளிட்டு போறோம்? இவங்க போறப்ப டாலிக்கு ஏதாச்சும் ஆகி அவங்க உயிருக்கு ஆபத்துனா அதுக்கு யார் பதில் சொல்றது? நீ இல்ல, நான் தான். அவங்க போறதா பஸ்ல போட்டோம். ஏன் பஸ் இல்லையா? இவங்களுக்காக பவர் ஹவுஸ் ட்ராலியே பஸ் மாதிரி யூஸ் பண்றதா? இன்னையோட இந்த பழக்கத்தை நிறுத்துக்க. அண்டர்ஸ்டாண்ட்?
புறப்படலாமா? போலாம். நீ வீட்டுக்கு போ. சின்ன வயசுல அவன் தங்கச்சியோட இந்த ஊருக்கு பிச்சை எடுக்க வந்தவன் சார். அப்புறம் எப்படியோ கைய ஊனி கால ஊனி இன்னைக்கு என்னடானா விஞ்ச் ஆபரேட்டர் ஆயிட்டான். பரவாயில்லையே சார், சொல்லக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்க. அவன் தங்கச்சி பாவம் அப்பாவி பொண்ணு சார். அந்த பொண்ணு மேல இந்த பயலுக்கு கொஞ்சம் கூட கரிசனையே இல்லை சார். அந்த புள்ளைய நாள் கணக்கா பட்னி போட்டு இந்த பையன் ஊரை சுத்தி திரிவான் சார். பாவம் தாயில்லா பொண்ணு பட்னியா கிடந்து சாகு சார். அப்படியா? அது போகட்டும், செய்யற வேலையில ஒரு பக்தி வேணா சார். வயிற்ற காப்பாத்த வேலையாச்சே. இவன் என்னடானா காளி பசங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு விஞ்சு குட்டையில உட்கார்ந்து 3 சீட் ஆடிக்கிட்டு இருப்பான் சார். எப்ப பார்த்தாலும் விஞ்சு குட்டையில கூத்தும் கும்மளமா தான் சார் இருக்கும். சேச்சா, இப்படி எல்லாம் வேற பண்றானா? இட்ஸ் வெரி பேட். நம்ம டிபார்ட்மெண்ட்லயே யாருக்குமே இல்லாத கெட்ட பழக்கம். நல்லா குடிப்பான் சார். பக்கத்துல முள்ளிமலைன்னு இருக்கு, அங்க 20 ஜாதின்னு இருக்காங்க. இவனுக்கு அவங்க ரொம்ப சிநேகிதம். தண்ணி போடணும்னா அங்க போயிடுவான் சார். நாள் கணக்கா வருஷக்கணக்கா தண்ணி போட்டுக்கிட்டே இருப்பான் சார். ஓஹோ, அந்த பழக்கம் வேற உண்டா? அது மட்டும் இல்ல சார், பொம்பளைங்க விவகாரத்துல இவன் பெரிய மைனர் சார். எப்ப பார்த்தாலும் கொஞ்ச வயசு பொண்ணுங்க பின்னாலேயே சுத்திக்கிட்டு தெரியுமா சார். ஊருக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணுங்க இவங்கிட்ட தப்பிக்கவே முடியாது சார். இவனை பார்த்தா போச்சு, பொம்பளைங்க ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க சார். சேச்சா, கேட்கவே அசிங்கமா இருக்கு. இந்த மாதிரி பயல உடனே வேலையை விட்டு துரத்திட்டு பிஞ்சு கோட்டைக்கு வேற ஆள் போடணும் சார். என் தம்பி கூட படிச்சுட்டு வீட்டுல சும்மாதான் சார் இருக்கான். ஆமா, நம்ம ஆபீஸ்ல தம்பியே இல்லாத கிளார்க் யாராச்சும் இருக்காங்களா? ஏன் சார்? இல்ல, காளியை பத்தி நான் உண்மையான விவரங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அண்ணன் போட்டு போடல, செத்துருவான் போல இருந்துச்சு. அதான் அண்ணா பிடிச்சி எடுத்துட்டேன். எனக்கு முதல்ல விஷயம் புரியலடா. எதை சண்டைன்னு ஓடியாந்து பார்த்தா கூட்டத்துக்குள்ள அண்ணன் அவனை புகுந்து அடிச்சு புரட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் அடி. பயணிய போய் எங்க போய் வந்து ஆளுக்கு ஒரு தர்மடி எப்படியா அவனுக்கு 4 நாளைக்கு சோறு மிச்சா ஆள் போட்டு வெறும் போய் அவனை வெட்டி கூறு போட்டுக்க வேணாம். கொச்சக்கார பையன் அவருக்கு பத்தாது. என்னங்கடா அது? ஒண்ணு இல்லண்ணே, அவன் செஞ்சதுக்கு நீங்க செஞ்சது கரெக்ட் தானே. அவனே அவன் என்னண்ணே செஞ்சான்? ஏன்னா அவனை கீழே போட்டு அடிச்சீங்கன்னு கேக்குறான். அதானடா அந்த இன்ஜினியர் லா பாயிண்ட். அவன் கிட்ட போய் இவன் என்ன பத்தி என்னென்ன ஒத்தி வச்சிருக்கான் தெரியுமாடா? நான் வேலையில அக்கறை இல்லாதவனா, பொம்பளை புரைக்கும். அப்படி இன்னொன்னு கேளு, நான் பிச்சை எடுக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனா.
இவங்க ஆத்தா கிட்ட போய் சோறா கேட்டேன். அதானே அடவாயவுல நானும் என் தங்கச்சியும் அனாதையா தான் இந்த ஊருக்கு வந்தோம். எவ இல்லைன்னு சொன்னா? டேய், நான் அதுக்காக அவன் நடிக்கலடா. என் தங்கச்சிய சோத்துக்கு அலைய விட்டுட்டு நான் ஊரை சுத்துவே சொல்லிருக்காண்டா. யாரு? என் வள்ளிய. அந்த ஒன்னத்தானே என்னால தாங்கிக்கவே முடியல. என் வள்ளி என்னைக்காவது பட்டினி கிடந்தான்னா அந்த நாள் இந்த காளி செத்த நாளா இருக்கும்டா. பிச்சு பிச்சு எடுத்தாங்க. ஒரு கையில மட்டும் 3 இடத்துல முறிஞ்சிருக்கு. அந்த ஆளை இப்ப ஆஸ்பத்திரியில போட்டிருக்காங்க. உடம்பு தேறி வர்றதுக்கு எப்படியும் 2 மாசம் ஆகும். என்னதான் அதுக்கு முரட்டு சுவாபம் இருந்தாலும் அது மட்டும் யாருகிட்டையும் வலிச்சண்டைக்கு போகாது, பத்து சண்டைக்கு விடாது. காளி என்ன ஆம்பளை? அப்ப நானும் யோ, ஏயா போற காலத்துல உட்காந்து புலம்பிட்டு இருக்க? படுத்து தூங்குவியா? அங்காயி அங்காயி, ஆமா என்ன என்னைய வயசானவன்னு குத்தி குத்தி காட்டுற? தலைவலிக்கு ஆகிட்டு கண்ணாடி போட்டிருக்கிறேன், வெயில நின்னது முடிவெட்டி போச்சு. இதுக்கு போய் என்னமோ வயசானவன் சொல்லி. அங்காயி தூங்கிட்டியா? எனக்கு தூக்கமே வரல. வயசானாலே ராத்திரியில தூக்கம் வராதியா? அங்காயி படுத்துட்டு பயப்புல நான் இன்னைக்கு எப்படி ஜெயிச்சேன் தெரியுமாடா? எனக்கு வேண்டாத பயிலுங்க இருக்கானுங்களே, அவனுங்களை எல்லாம் என் மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன் பாரு, ஒரே அடி. இந்த காளி யாருன்னு இன்னும் சில பேருக்கு தெரியாதுடா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுட்டு மீன் தின்னுருக்கியா வள்ளி? இன்னைக்கு இத ருசி கண்டுகிட்ட அவ்வளவுதான், மாஞ்சி புடுவேன். என்ன பக்குவம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கணும், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மிளகா தனியா எடுத்து நல்லா மாவு மாதிரி அரைச்சு அத பூசிட்டு. என்ன ஜென்மண்டா இது? தீனி 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 திங்கிறதே பொழப்பா போச்சு. ஆமா, உன்ன மாதிரி ஊருக்குள்ள சண்டை எடுத்துட்டு திரியறதுக்கு திண்டுகிட்டு திரியறது ஒண்ணும் தப்பு இல்லையா? அம்மா மகாதேவி, உன்னை கட்டிக்கிறவன் உனக்கு மீன் வாங்கி கொடுத்தே போண்டி ஆயிடுவான், சத்தியமா சொல்றேன். பள்ளிக்கண்ணே வாடா வா. ஏமா இந்த அங்காய் இந்த பக்கம் வந்தாளா? உனக்கேண்டா கல்யாணம் பொண்டாட்டி? ஏன்னு உனக்கு போற வயசு அவளுக்கு ஓடுற வயசு, ஏண்டா கட்டிக்கிட்ட? ஊர் மேல போற சனியனை நீதானே எந்த அலையில கட்டி வச்ச? ஆமாடா, எப்படி உனக்கு கடை போச்சு அறிவு? சாபாலா அனுபவி. அனுபவிக்கிறேனே. போடா, அவளை வீட்டுல சங்கிலி போட கட்டி வேடா. அது அறுத்துக்கிட்டு வந்துடுறானே. உங்களுக்கு சிரிப்பு. என்னையா ஒரே யோசிக்கிற? இல்ல குத்து மதிப்பா சொல்லிட்டு எப்படின்னா, நம்ம வள்ளிக்கேற்ற மாப்பிள்ளை இருக்க வேண்டாமா? ஏன்னு நம்ம சொக்க மகன் பூபதி எப்படி? சரி, நம்ம பட்டாள்தான் தம்பி வடிவேலு எப்படி? ஏய், என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கேட்டேன் கடம், அறுப்புக்கு ஆள் கேட்கல, உருப்படியா சொல்லு. நம்ம மேட்டு தெருவில் செக்கு வச்சிருக்க கல்யாணி, அவளுக்கு ஒரு பையன் இருக்கான், மூக்கு முழியுமா, ரொம்ப நல்லா இருப்பான்.
உனக்கு அறிவு இருக்கா? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ஆவறதுக்கு யோகியத்தை விடவனா சொல்லியா? படிச்சுட்டு ஒரு பையன் இருக்கான்னு என் தங்கச்சிக்கு. குத்து குத்து. காளியண்ண வாடா, லா பாயிண்ட் கொடுக்கு. ஐயா உன்னை உடனே கூட்டு வர சொன்னார்ண்ணே. அப்புறமா வரேன்னு சொல்லு. இல்லண்ணே, ரொம்ப அவசரமா கையோட கூட்டு வர சொன்னார். குட் மார்னிங் சார். ரொம்ப அவசரம் சொல்லி என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னீங்களா? உங்க ஆள் வந்து சொன்ன. ஆமா, உன் மனசுல உன்னை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தாய் பண்ணாத போச்சு. ஷோ, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ என்ன இந்த ஊருக்கு நாட்டாமியா? அன்னைக்கு கிளர்க் அடிச்சே, நேத்து மூலக்கடையில சூப்பர்வைசர் அடிச்சிருக்க, கல்யாணத்துக்கு போனவங்களை வழிமறிச்சு கலாட்டா வேற. இதெல்லாம் சுத்தமான ரவுடித்தனம் இல்ல? உன்னை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கிற தைரியமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஷோ, பேசாதேன்னு சொன்னேன். நீ யாரு, உன் தகுதி என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நடந்துக்கிற. இது உனக்கு நல்லதில்லை, ஏன் வச்சுக்கோ. இனிமே இப்படி ஏதாவது உன்னை பத்தி ரிப்போர்ட் வந்துச்சு, நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓ, பார்த்து நடந்துக்கோ. போகும்போது முகத்தை கழுவிட்டு போ. அண்டர்ஸ்டாண்ட்? சீக்கிரம் கையை கழுவிட்டு வாண்ணே. மொச்ச குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். உடனே சாப்பிட்டுடு, எல்லாம் சூடா இருக்கு. சீக்கிரம் வாண்ணே. எனக்கு பசியில எடுத்துட்டு போ. ஏன் போய் சொல்ற? உன் பசி எனக்கா தெரியாது? வா வா. சொன்னா கேளு, சாப்பாடு வேண்டாம். நீ சொன்ன நான் விட்டுறேனா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சு எடுத்து வந்திருக்கேன், தெரியுமில்ல? நீ ஒன்னும் கையை கழுவ வேண்டாம், நானே ஊட்டி விட்டுறேன். சொன்னா கேளு. என்ன நீ குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அப்ப எனக்கு கோவம் வந்துடும், தெரியுமில்ல? வா வா. சாப்பாடு வேண்டாம், பல்லாம் கட்டிய வேண்டாம். இந்த உங்க அண்ணன் கோவம் தெரிஞ்சது தானே, இன்னைக்கு என்ன புதுசா? அதுக்கு போய் குடிமுழுகின மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கே. வா மருதாணி வச்சுக்க. சொன்னா கேளு, வா. உள்ள போற வேகத்தை பார்த்தா கோவம் இன்னும் தனியில போல இருக்கு. நீயும் முறைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா எப்படி? போய் சோத்தை எடுத்து போடு, எல்லாம் சரியா போயிடும். போ. சாப்பிடவாண்ணே, சாப்பிடவாண்ணே. வாண்ணே சாப்பிடலாம். அண்ணே, பிறந்ததிலிருந்து எங்க அம்மாவை நான் அடிச்சதே இல்லை. வலிச்சுதாப்பா? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இது நல்லா அடிச்சிருப்பா. இது என்ன நல்லா அடிச்சிருப்பா, நல்லா அடிச்சு.
இப்படி எல்லாம் பேசினா நான் திட்டுவேன். நீ நல்லா திட்ட. நீ திட்டாம என்ன வேற யார் திட்டுறது? என்ன நான் எல்லாமே என்ன திட்டுறது? உன்னை யார் திட்டினா? அத இன்ஜினியர் பையம்மா. அவன் இன்னைக்கு என்ன பேச தெரியுமா? அந்த கோபத்துல நான் உட்கார்ந்து இருந்தேனா அப்ப பார்த்து நீ சோறு கொண்டு வந்தியா? அந்த பையன் மேல இருந்த கோபத்துல அழிச்சுதாம்மா. போய் குடிச்சுட்ட. எல்லாம் உண்டாலதான். வெள்ளை குட்டையை அடிச்சுட்டேன்னு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் போய் நல்லா குடிச்சுட்டேன். சாப்பிடலாம். வரமாட்டேன் போ. எப்படி எப்படி போ. சோறு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போ. வாழ ரொம்ப நல்லா இருக்குடி. என்னையா வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறியா? ஆமாங்க, ஏதோ வயிற்று பொறுப்புக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஆமாய்யா, சோறு போடுற வேலை பார்த்து செய். ஏதாச்சும் தெரியல என்ன கேளு. சரிங்க. மூஞ்சிய பாரு மூஞ்சி. உங்க ஆத்தா என்னடா போற காலத்துல உயிரை விட்டு வேலை பார்க்க வேண்டியது, நீ என்னடா நல்லா கொட்டிக்கிட்டு ஊரை சுத்த வேண்டியது. கையில கரும்பு மடியில கடலை, நீ எல்லாம் எப்படி உரப்பட போறியோ? யோ, வாயில இருக்கிற புயலை துப்பியா, உனக்கு வேர்க்கல்லை உரிசி தரேன். அம்மா மகாதேவி, என் வேலை கிடைக்கிறதுக்கே வந்தியா நீ? என்று முதல்ல எடுத்து காலி பண்ண. என்ன என்ன ஒரே அடியா விரட்டுற? இத பார், கட்டிக்க போறவகிட்ட மரியாதையா நடந்துக்க. ஆமா ஆமா, உன்னை கட்டிக்கிட்டா தலையில துண்ட போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். கோவிந்தா கோவிந்தா. அம்மா மகாதேவி, உங்க ஆத்தா உன்னை எந்த நேரத்துல பெத்தாளோ? எல்லாம் நல்ல நேரம் தாயா. யோ மாப்பிள, இந்த கரையத்தை நான் கட்டிக்கவா? இப்ப நான் வந்த கையை முடிச்சு போடுவேன். முடிச்சிரு, எங்க பாக்குறேன். நான் வரேன் மாப்பிள. நமகா நமகா வாடி போட்டு
ஒழுங்கா கொடுக்க போறியா இல்லையா? கழுத்தை நெரிச்சு தண்ணிக்குள்ள போட்டு அமைக்கி போடுவோம் பயப்பட. இப்ப எடு பார்க்கலாம். நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கிறேன். காளி எங்க? காளி எங்க? காளி எங்க? என்ன நான் எவ்வளவு நேரமா பெல் கொடுத்தேன்? ட்ராலி கீழே வரதுக்கு ஏன் லேட்டு? சார், இன்ஜின்ல கொஞ்சம் ரிப்பேர். ஏன் போய் சொல்றேன்? ஷர்ட் பெயிண்ட் எல்லாம் ஏன் ஈரமா இருக்கு? ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வரியா? டியூட்டியில் இருக்கிறப்போ நான் சார் ஆத்துக்கு போறேன். சரி, நீ இங்க இருக்கிறப்போ இந்த ஆளையும் சுவிட்ச் போட்டு ஆபரேட் பண்ணிருக்கான். யார் இந்த ஆளு? இப்படிதான் வரவங்க போறவங்க எல்லாம் ட்ரைவ் வேலை பாக்குறதா? நீங்க என்ன ஸ்டாப் இட். ஆபத்தான நிலைமையில ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு நான் பெல் கொடுத்தா நீ வின்ஷெட்ல இல்ல. தெருவில் போறவங்க ட்ரைவ் வேலை பாக்குறது, அதை மறக்கிறதுக்காக நீ போய் பேசுறது. குட், வெரி குட். யோ பெரிய மனுஷா, உன்னை ஐயா உள்ள கூப்பிடுறாரு, போயா. போயா. நல்ல வாக்காளி கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உட்கார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்கார். உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்க. அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டே, இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. காளி, நான் உனக்காக மேலதிகாரிகிட்ட எவ்வளவோ வாதாடி பார்த்தேன், மேக்சிமம் ட்ரை பண்ணேன். அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதாவது இந்த நிலைமையில இனிமே நீ வேலை பார்க்க வழி இல்லை. ஐம் சாரி. ஆக என் மேல உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டீங்க இல்ல? சேச்சே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைனா நான் சொல்றதை நம்பு. பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. காளி, பரவாயில்ல சார். என்னாச்சு இப்போ? சார், 2 கையும் 2 காலும் போனா கூட காளிங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன்.
சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். உன்னை விட்டு வேலை தானே போச்சு. நான் ஒன்னும் போயிடலையே. வானே போலாம். உங்க ஆத்தா உன்னை குளிச்சுட்டு வெளியே வர சொல்லிச்சு. சாயந்தரம் நான் வர வரைக்கும் அண்ணன் என்னை தேடாதபடி பாத்துக்க. எனக்கு பயமா இருக்கு வள்ளி. நான் வேணா போறேன், நீ போ வேண்டாம். நல்லா இருக்கு. எங்க அண்ணன் எது கட்டிக்கிட்ட அத பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கத்தானே. பின் அதை விட்டுட்டு நீ போறேன்னா எப்படி? வேண்டாம் வள்ளி, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொன்ன மாதிரி செய். இத பார், நல்லா தின்னுட்டு சுத்தம்னு ஊரை சுத்திக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னடானா வாழை சுட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. இங்க பாருடே. என்ன ஐயமே என்ன இருக்கு? என் பொண்டாடி கூட வெக்கப்படுறாடா. பொழைச்ச. அம்மா மகாதேவி, திரும்பி உட்கார்ந்து ஒழுங்காவி. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா இருக்கு. என்னடி இது? என்னடி இது? இங்க போயா. சரி சரி, சட்னி போடு. யோ, மீனை பிடிச்சுக்கொண்டா, மத்தியானம் ஆக்கி போடுறேன். ஆரம்பிச்சுட்டா போ. என்னடா மறந்து இருந்தாலே நினைச்சேன். ஏயா, எனக்கா கேட்டேன்? உனக்கு தானே. உடம்ப பாத்துக்க வேணாம். ஆமாம். நான் வள்ளிங்க. வள்ளி எங்கேயாவது போயிருக்கோம். எங்கேயாச்சும்னா என்ன முழிக்கிற? வந்துருவா, நீ சாப்பிடியா? வள்ளி எங்கன்னு கேட்டா சொல்ல. உனக்கு தெரியாம எங்க போடுவா அவ? வந்து சொல்ல போறியா இல்லையா? என்ன மறைக்கிற? சொல்றேன்.
என்னமாங்க அந்த நிலைமைக்கு நம்ம குடும்பம் வந்துருச்சா? ஏண்டி எனக்கு தெரியாம அவளை போக விட்டுருக்கிய, உன்னை வெட்ட வேண்டாம்? நான் வேண்டாம் தான் சொன்னேன், அதான் கேட்கல. பேச பேச அம்மா பெரிய மனுஷன், இப்படி வாங்க வாங்க, இப்படி வாங்க, மெதுவா மெதுவா. இனிமே நீங்க மண்ணு சுமந்து கல்லு உடைச்சுதான் என்னை காப்பாத்தோட நினைச்சிட்டீங்க போல இருக்கு. ஏன்னா 2 நாளா நான் வீரர்களை தேடாம வீட்டுல இருந்துட்டேன் இல்ல. புது மாப்பிள்ளை பாரு, என்னை அடிக்கணும் செருப்பால. நான் நினைச்சேங்க கூடிய சீக்கிரத்துல ஆபீஸ்ல பணம் செட்டில் பண்றாங்க, அதை வச்சு எதையாவது பண்ணலான்னு. நீங்க அவசரப்பட்டீங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, 10 வயசு பையனா இருக்கும் போது உங்களை கஷ்டப்பட வைக்கல. இப்ப எனக்கு என்ன வயசு? கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்ற சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்காங்க. நல்லா சாப்பிட்டு வீட்டோட இருந்தா போதும். என்னங்க என்னடா எப்படி எப்படியோ இருந்துட்டு கேவலம் கடை வைக்கிறதா அப்படின்னு மட்டமா நினைக்காதீங்க. என்ன எடுத்துங்க, இன்னைக்கு பேங்க்ல என் பேர்ல 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு. என்னையும் என் கடையும் பாக்குறவங்க யாராவது இதை நம்புவாங்களா? நான் கூட என்ன புடிங்க. முருகேசா, நான் கூட யார்கிட்டயும் போகாம உன்னை தேடி வந்திருக்கேன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இன்னிலிருந்து நீ குடும்பத்துல வரத்த என்னை மதிச்சு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்க. நான் இதை எப்படி? என்னென்ன இது பெரிய விஷயமாட்டோம், உங்க வசதிப்படி செய்யுங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், போடுற கடையை மட்டும் என் கடைக்கு எழுத்தாப்புல போட்டுறாதீங்க, என் பொழப்பு போயிடும். நான் வர்றேன். அடே எப்ப வந்த? இவ்வளவு நேரமா இங்கேயா இருக்கிற? ஆமா, அந்த ஆளுக்கு நீயே பணம் கொடுக்கற, கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுட்டு போகட்டும், உனக்கு என்ன? அடுப்பங்கரையில நின்னுகிட்டு கேள்வி கேட்டுவிட்டா பொண்டாட்டி ஆயிடுவிய. இந்த மாதிரி விஷயத்துல தாலி கட்டின மாதிரி நீ தலையிட்ட அப்புறம் எனக்கு கச்சா முச்சான்னு கோவம் வரும், ஜாக்கிரதை. உன்ன மாதிரி ஜென்மத்துக்கே நான் உதவி ஒத்தாசை செய்யறப்போ நல்ல மனுஷன் அவனுக்கு உதவி செய்யறதுல என்ன தப்புன்னு கராரா சொல்றேன். நீ எங்க நிக்கணுமோ அங்கேயே நில்லு, அதை தாண்டி வரப்படாது. போ உள்ள, உள்ள போ. பின்னாலேயே வர்றேன். காளி, நான் இப்ப உன் மேலதிகாரியா இங்க வரல. என் மேல உனக்கு இருக்கிற கோபம், தப்பு அபிப்பிராயம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எங்கிட்ட கொஞ்சம் மோங்கிட்டு பேசு. என்ன சார், ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துக்கிட்டு என்கிட்ட லா பாயிண்ட் பேசுறீங்க? லா பாயிண்ட் நீ எனக்கு வச்சிருக்கிற பேர்ல கேள்விப்பட்டேன், ஆபீஸ்ல சொன்னாங்க. காளி, ஒரு வகையில நானும் அனாதான். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ சம்மதிச்சா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். நம்பிக்கையோடு வந்திருக்கேன், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. அதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். இப்படி திடீர்னு வந்து பொண்ணு கேக்குறீங்களே, அது எப்படி? இந்த காதல் கீதம்பாங்களே அந்த மாதிரி ஏதாவது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அதானே, என் தங்கச்சிய நான் அப்படி வளர்க்கல. அப்புறம் உன் முடிவு என்ன? பெரிய விஷயம் உடனே சரியா சொல்றதுக்கோ இல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கோ எனக்கு புரியல. யோசிக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு காலையில மூலக்கடையில வந்து பாருங்க, அங்கேயே முடிவை சொல்றேன். தூக்கம் வரலையா? எப்படி
தாண்டி வரும். வள்ளிக்குட்டி, வீணா அதை இதை நினைச்சு மனசை குழப்பிக்காத. நாளைக்கு உங்க அண்ணன் நல்ல முடிவை சொல்லுதா இல்லையா பாரு. அண்ணன் தான் அவர்கிட்ட புடி கொடுத்தே பேசலையே. அது கூட பிறந்த குணம். அதை யாரால மாத்த முடியும்? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் பயப்படுற? அது சரி, உனக்கு அவரை மனசார பிடிச்சிருக்கா? கல்யாணம் முடிஞ்சு போச்சு விடு. என்னமோ வள்ளிக்குட்டி, பெரிய இடத்துக்கு போற, எங்களெல்லாம் மறந்துடாதம்மா. ஆனாலும் நான் விட மாட்டேன். தினம் உன் வீட்டுக்கு வருவேன். நீ வக்கனே எனக்கு ஆக்கி போடணும். ஆமா, அவர் ஊர்ல மீன் கிடைக்கும்ல? நானும் அப்ப பிடிச்சு பாக்குறேன். காளி என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? எனக்கு புரியலடா. நேத்தே அண்ணன் வீட்டுக்கு அந்த இன்ஜினியர் வந்துட்டு போனானா? ஏதோ கசமுசா ஆயிருக்கு. விவரம் புரியலடா. என்ன உனக்கு தெரியாம என்னென்ன நடந்திருக்கும்? என்னென்ன? அண்ணே, அங்க பாரு, அங்க. காளி, வாங்க சார், வாங்க. அங்க எச்சு இருக்கு, எப்படி உட்காருங்க. பரவாயில்ல. டீ சாப்பிட்டீங்களா? வேண்டாம். அப்புறம் சொல்றேன். முருகேசா, கூப்பிட்டீங்களா அண்ணே? வெத்தலை பாக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு உடனே என் கூட புறப்படு. எதுக்குண்ணே? என் தங்கச்சியை உனக்கு கட்டி வைக்க போறேன். இன்னைக்கே பிரசம் போட்டு நான் புறப்படு. அண்ணே, வாடா, கொடுத்த வச்ச பயல, வாடா. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இவளுக்கு நீ அண்ணன் தானே, அடுத்த வீட்டுக்காரன் இல்லையே. உன் கூட பிறந்தவளுக்கு கட்டி வைக்கிறதுக்கு இந்த தருதல பையதான கிடைச்சான். உனக்கு யார் மேலேயே இருக்கிற ஆத்திரத்தை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த பொண்ணை பழி வாங்கணும்னு நினைக்கிறியே? உனக்கு என்ன புத்தி பேதரிச்சா போச்சு? உன்னை மதிச்சு வீடேறி வந்து உன் தங்கச்சியை கேட்டாரே அந்த நல்ல மனுஷன், அந்த ஆளையும் ஏமாத்திட்டு இந்த பொண்ணை ஏமாத்திட்டு இந்த உருப்படாத பையில இழுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அந்த மனுஷனுக்கு உன் தங்கச்சியை கொடுக்க பிடிக்கலன்னா வேண்டாம் சொல்லிட்டு போயேன். அதை விட்டுட்டு தெருவில் போறவனு கட்டி வைக்கிறதுக்கு நீ யாரு? நீ குடுக்கிற பாக்கு வெத்தலையே இந்த ஆள் கை நீட்டி வாங்கிடுவானா? வாங்குற கைய வெட்டி முறிக்கிறானா ஐயா பாரு. எங்க பாப்போம்? முத்துச்சாமி அம்பலத்துடைய மகளும் என் கூட பிறந்த தங்கச்சியுமான வள்ளிய உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். உனக்கு இவ்வளவு ஆகி போச்சா? எனக்கு பிடிச்சவனுக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன். எனக்கு பிடிக்காதவன் கோட்டீஸ்வரனா இருந்தாலும் அவன் என் செருப்புக்கு சமானம். இதுக்கு நீ குறுக்க வந்து விழுந்த கொலையே செஞ்சிருவேன். கொல்லையா? ஆனா நான் இதை நடக்க விட மாட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன். அதை தடுக்காத. என்ன கொல்லறது கூட எங்க அண்ணனுக்கு உரிமை இருக்கு. நீங்க வாங்க, நான் விட மாட்டேன். நானே சரி, இதுக்கப்புறம் நீ ஏன் தடுக்கிற? எங்க அண்ணனுக்கு தெரியாது நல்லது கெட்டது, உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஏண்டி, அந்த ஆளுக்கு தானா? உனக்குமா பைத்தியம் பிடிச்சு போச்சு? நீ வா, உன் இஷ்டப்படி செய்யல. பொம்பளைங்க அப்படிதான். நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். கொடுத்த வார்த்தை கொடுத்ததான். அவளுக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு
எனக்கு தெரியல. ஓடி போறது, திருட்டு கல்யாணம், இதெல்லாம் படிச்சவங்க பண்ற காரியம் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இருந்த பொண்ணு மனசுல ஆசை உண்டாக்குனீங்களே, அது மட்டும் படிச்சவங்க பண்ற காரியமா? உங்களை மாதிரி மனசுல தைரியம் இல்லாதவங்க ஒண்ணு படிக்க கூடாது, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. போதுங்க, பள்ளியோட வாழ்க்கைக்கு ஒரு உதவாக்குற பையன் அவனை போய் வள்ளிக்கு என் புருஷன் நிச்சயம் பண்ணிருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்கதான். உங்க மேல இருக்கிற வெறுப்புல தானே என் புருஷன் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடுச்சு. கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. நாளைக்கு அந்த பாவி பொண்ணு ஏதாச்சும் தின்னு செத்துட்டான்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காம முதல்ல அவளை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழியை பாருங்க. பரிசும் போட்டாச்சு, கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல வேற விதமா முடிவு எடுக்கிறதுக்கு உங்க படிப்பு இடம் கொடுக்கல. ரொம்ப சந்தோஷம். நாசமா போறவ உங்க பேச்ச நம்பினால நான் வரேங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, உங்களை மாதிரி மனசுல தைரியம் இல்லாதவங்க ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதே தப்பு.